வேலூர்லயும் இழுபறியா இருக்காரு சார் மக்கள் சந்திப்பு. இனி நடக்காதோ அப்படிதான் எடுத்துக்கணுமோ இல்ல இன்னும் என்ன நடக்க போகுது? இல்லை, வேலூரில் வேண்டிய ஹெல்ப் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கருக்கு மேலே வேண்டியில் எல்லாம் அந்த வேலையை ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பர்மிஷன் அப்படின்ற தாமதம் ஆயிட்டே இருக்கு. இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்களே. இன்னும் தேர்தல் வேற கிட்ட நெருங்கிடுச்சு. இப்படி இழுபறியா இருந்துச்சுன்னா எப்ப சார் நடக்கும்? இல்லை, அவர் போய் தாங்க தீரணும். ஒரு வழி இல்லை, இறங்கி வேலை தான் செஞ்சாகணும். ஒரு வழி இல்லை. நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் அனுமதி கேட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை மீண்டும் நீங்கள் ஃபுல் கொட்டேஷன் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஏன்னா மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு சாதகம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இதான் வருவாங்கன்னா உங்களுடைய கட்சியில் கட்டுக்கோப்பாக நீங்கள் வந்து விஜய் சார் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெருங்க நம்ம இனிமேல் மக்கள் சந்திப்பு வெளில போகாமல் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்காகிறது கஷ்டமாயிடும். அதனால் இதான் யதார்த்தம். இது தான் நம்ம யதார்த்தம் தான் பேசிகிட்டு இருக்கோம். மக்களை போய் நேரில் வேட்டியை மறித்து கட்டிட்டு உள்ளே இறங்கிடணும். கேப்டன் அதான் பண்ணார். விஜயகாந்த் வேட்டியை மறிச்சுக்கிட்டு இறங்கினார். ஸோ அது மாதிரி விஜய் அவர் வந்து இறங்கியே தீரணும். வழியே கிடையாது. நீங்கள் வேலூரில் கண்டிப்பாக 2வது வாரம் பெர்மிஷன் கேட்குறாங்க. வேண்டிய வேலைகள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழுடைய சில நிர்வாகிகள் சென்னையில் இருக்கிறவங்க போய் ஸ்பாட் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். ஓகே, அது கொஞ்சம் ஸ்பாட் ஒர்க் இல்லாமல் இருக்குது. தொண்டர்கள் எவ்வளோ தான் பண்ணுவாங்க உங்களுக்கு? கூட இருந்தாங்கன்னா அந்த பேக் பண்ணால் தைரியம் வரும் உங்களுக்கு. அதை ஸோ அதில் விஜய் அதை முடிக்க விடணும். ஸோ அதனால் பிரச்சாரத்தை கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். நீங்கள் முறைப்படி நீங்களே களத்தில் இறங்கி போங்க, மக்களை சந்திங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் கரெக்டாக உங்கள் தொண்டர்கள் மூலமாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. கரெக்ட். முறைப்படி எல்லாமே வந்து தான் நம்ம போனோம் அப்படின்னா வரையில என்ன பண்ணுவீங்க? அப்போ அது வேண்டிய ஏற்பாடுகள் விஜய் சார் தான் இறங்கி காய் நகர்த்தி கொண்டு போகணும்.